காவிரி ஒழுங்காற்று குழு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கான சட்டப்பூர்வமான காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று தஞ்சை பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற 97வது காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவை நீரை வழங்க கோரி காவிரி ஒழுங்காற்றுக்குழு கர்நாடகாவிற்கு உரிய அழுத்தத்தை தரவில்லை என்று டெல்டா பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாதாந்திர அளவு நீரை கர்நாடக அரசு தர மறுத்து வரும் நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதாந்திர பங்கீட்டை பெற்றுத் தருவதற்காக அமைக்கப்பட்ட காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஒரு கனமழை பேஞ்சிருக்கிற சூழ்நிலையும் எங்கள்கிட்ட தண்ணி இல்லை தர முடியாதுன்னு இவங்க சொல்றதுங்கிறது கர்நாடகா இது தொடர்ந்து சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க தர வேண்டிய தண்ணி பூரா பாக்கி வைக்கிறது, கடன் வாங்கி கழித்தல் மாதிரி. அந்த காலத்துலேருந்து இவங்க இந்த தண்ணி தராமல் பாக்கி வச்சு மழை பெஞ்சாலும் தர மாட்டேங்கிறாங்க. அங்கே புட்டுக்கிட்டு போகிற மாதிரி மழை வானம் பொத்துக்கிட்டு ஊற்றினா தான் அவங்க தண்ணி வருதே இல்லையா, இந்த தண்ணியே தர மாட்டேங்கிறாங்க. இந்நிலை நீடித்தால் தமிழ்நாடு நம்முடைய பகுதி 3 போகமாக இருந்து தற்பொழுது 2 போகமாக மாறிவிட்டது. இந்நிலை தொடர்ந்தால் 1 போகமாக மாறி ஒரு காலகட்டத்தில் விவசாயமே அழிந்து போகும். இந்நிலை நீடிக்காமல் இருக்க நீங்கள் தொடர்ந்து நதிநீர் ஆணையத்தினுடைய மேலாண்மை வாரியத்தினுடைய ஒழுங்காற்று அந்த செயல்கள் சரியாக செய்யவில்லை என நாங்கள் வன்மையாக காவிரி ஆணையத்தை கண்டிக்கிறோம். ஆணையம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆணையம் என்பது பொய்யான ஒரு பொம்மையாக இருக்கிறதே தவிர ஆணையம் என்பது சட்ட ரீதியாக திட்ட ரீதியாக தமிழகத்திற்கு பாதிப்பை தான் செய்து வருகிறது. அதை ஏற்க முடியாது. தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை தொடர்ந்து புறக்கணித்து வரும் மேலாண்மை ஆணையத்திற்கு தமிழக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.